வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்த படம் என்ன படம் பார்த்துட்டு வந்திருக்குன்னா கேப்டன் மில்லர். ஸோ டைட்டில் கேட்டவுடனே நம்ம என்ன நினச்சோம், ஏதோ ஒரு மிலிட்ரி மேன் இல்லைன்னா ஏதோ ஒரு இராணுவ சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னு நினச்சோம். பட் அது இல்லை இந்த கதை. ஆக்சுவலி வந்து இந்த கதை என்னென்னா, ஆங்கிலேயர் காலத்தில் நம்ம அடிமையாக வச்சுருந்தாங்க இல்லையா, சுதந்திரத்துக்கு முன், அப்போ நடக்கிற ஒரு கதை. ஸோ அப்போ வந்து ஆங்கிலேயர்கிட்ட நாம் அடிமையாக இருந்தோம். ஆனால் நம்மக்கிட்ட இன்னொரு இனத்தையே அடிமையாக வச்சுருந்தோம். அந்த ராஜாக்கள் வந்து ஒரு இனத்தையே அடிமையாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கதை. இந்த அடிமையாக இருக்கவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. இது நம்ம எல்லாம் நிறைய படங்களில் பார்த்து வச்சுருந்தோம். ஒன்றும் புதுசாக இதில் எதுவும் இல்லை. ஸோ அவங்களால கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ அவங்க ஒரு சூழலில் எப்படி அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த கோயிலில் வந்து ரொம்ப காலமாக ஒரு விஷயத்தை காத்துட்டு வராங்க, ஒரு சிலையை. அந்த சிலை இவங்ககிட்டேருந்து வெள்ளைக்காரன்ட்ட போய் அதை யார் மீட்டு கொண்டு வரா, ஸோ அந்த சிலை என்ன, அது யார், எங்களோட கோயில், எங்களோட தெய்வத்தை எங்களை அணுக விடாமல் பார்த்துக்கிறீங்களா ராஜாக்களை, அப்படின்றது தான் அந்த கதை. ஸோ இது கதை சொல்லும்போது புரிஞ்சிச்சு அதாவது. ஸோ அப்படி தான் இருந்தது படமும். ஸோ காட்சிகள் எதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு இது கிடைக்கவே இல்லை. சீனாக இருக்கே தவிர அதெல்லாம் கோர்த்தா கூட ஒரு படமாக நம்மளை ஒன்றி பார்க்க முடியல. ஒரு டிஸ்டர்ப் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருந்தது. அதை தவிர்த்து படத்தை பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதில் எங்கே மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கூட ஓகே, டைரக்ஷன் சைடில் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. திரைக்கதை, கதை, இது ரெண்டும் தான் வந்து இங்கே கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. மற்றபடி இந்த ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் நல்லாவே படத்தில் இந்த ரோல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல கைத்தட்டல் பார்த்தீங்கன்னா, தனுஷோட அவர் கூட ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாப்புல, ஒரு சின்ன தம்பி, பார்க்கறதுக்கு வந்து ஒரு வில்லனோட வாரிசு மாதிரியே இருக்காப்புல. ஸோ அவருக்கு நல்ல ரீச்சு. ஹீரோயின் படத்தோட ஒட்டவே இல்லை. இவங்க வந்து இவங்களுக்கு அவங்க ரோலும் ஒன்று வீணடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், அவர் ஆக்சுவலி வந்து ஏற்கனவே அந்த படத்தில் அவர் வந்த சீனுக்கெலாம் கைத்தட்டினாங்கன்னொடனே அவரையும் இதில் ஒரு 3 சீன் வர வச்சுட்டாங்க. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் கைத்தட்டல் தேட்டரில் வந்துச்சா இல்லை உண்மையாலுமே அந்த ரீரெக்கார்டிங்லேயே வாசிட்டாங்களா தெரியல. என்ன அப்படின்னு ஒன்றும் புரியல. பட் இதில் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு, ஸோ இப்படி ஒரு பொருட்செலவில் ஒரு பீரியட் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீணடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து அவருடைய ரசிகர்களுக்கு பிடிக்கலாமே. உலக சினிமா இது மெயினாக பார்த்தீங்கன்னா உலக சினிமாவை பார்த்துட்டு உள்ளூர் சினிமா எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கேப்டன் மில்லர் இதில் பார்ட் 2 வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய படங்களுக்கு பார்ட் 2 வச்சுட்டு அது எடுக்கப்பட்ட விதத்தை வச்சு அதுக்கு ஒரு மேற்கொண்டு மூவ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்கும். இதோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், ஸோ கேமரா, இது ரெண்டுமே நல்லா இருந்தது. ஆர்ட் ஒர்க் கூட ஒரு சில இடத்துல இந்த கோயில் வந்து ஒரு சில இடத்துல ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. படத்தோட ஓப்பனிங்கில் அந்த செட்டு அது பயங்கர செட்டுடானு ஈஸியாக தெரிகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன காட்டியிருக்காங்க, அந்த ஊரு கோயிலையும் வந்து காட்டல, ராஜான்னு காட்டுறாங்க. ராஜாவுடைய இவங்க இந்த கேரக்டர் மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் எங்கே போதோ அதுதான் டீட்டெயில். ஸோ படம் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்க, அப்படி தான் இருக்குது அந்த படம் ஆக மொத்தம். மக்களே நீங்களும் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்கிறவங்களுக்கு, தனுஷை பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவருக்கான மாஸ் அவர் என்ன வேணுமோ அதை வச்சுருக்காங்க. ஆக்ஷன் சொன்னாலும் இதில் வந்து ஒன்றும் ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சும்மா சுட்டுக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு தனுஷ் அந்த ஹேண்டில் பண்ணுற துப்பாக்கியில் பயங்கர டவுட்டுங்க. அந்த இரும்பு குழாயை கையில் பிடிச்சி சுடுறாங்க. அது ஹீட்டு வந்து அவ்வளோ வரும், ஜென்ரேட் ஆகும். அந்த இரும்பு குழாயை கையிலே பிடிச்சி சுட்டுகிட்டே இருக்காரு மனுஷன், கை சுட்டுறாது. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு ஒரு ஹேண்டில் கீழே வந்து எப்பயுமே அந்த ஹீட் ஆகக்கூடிய, வெப்பமாகக்கூடிய பகுதிக்கு கீழே வந்து வேறு ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்க, மரக்கட்டை ஏதாவது ஒன்று. ஸோ அதோட டிசைனே வந்து இதில் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அதில் ஃபேமிலி கொஞ்சம் டவுட்டு தான். நன்றி மக்களே.